திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் ஐயா வந்துட்டு ஒரு இடத்துல குறிப்பிடுவாங்க, வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றே நம்ம யாரனே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாரோமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிரலில் நட்டம் பயின்றாடும் நாதனை. இந்த வரிகளை நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம். அந்த வரிகளில் இருப்பதை வந்துட்டு ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து இறைவனால் மாணிக்கவாசக பெருமான் ஆட்கொள்ளப்பட்டதற்கு பிறகு அவர் பாடுகின்றார், இந்த உடலில் என்னால் இருக்க முடியவில்லை, என்னால் இருக்க முடியாது, எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது பெரிய சுமையாகின்றது அப்படிங்கிற மாதிரி. நமக்கு வந்து இறைவன் ஆட்கொண்ட பிறகு நமக்கு என்னவெல்லாம் தோன்றுகிறதோ அதையெல்லாம் மாணிக்கவாசக பெருமான் அழகாக அந்த வார்த்தைகளாக கோர்த்து சொல்கின்றார். இந்த உடலில் என்னால் இருக்க முடியாது ஐயா, நான் உன்னை உணர்ந்து கொண்ட பிறகு இந்த உடலில் இருப்பதில் என்ன லாபம் எனக்கு? மெய்ப்பொருளாம் சிவபெருமானை உணர்ந்து கொண்ட பிறகு யார் உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு பிறப்பு இல்லை, அந்த பிறப்பை அறுப்பவனே நீதான். அந்த உண்மை பரம்பொருளை உணர்ந்து கொண்ட பின்பு இந்த உடல் எனக்கு தேவையா அப்படிங்கிற அந்த எண்ணம் உண்மைதானுங்களே. அந்த பேரின்பத்தை உணர்ந்து கொண்ட பின்பு இந்த உடல் அப்படிங்கிறதே பெரிய சுமையாகி விடுகிறது. சுமை அப்படிங்கிறத விட உண்மை பொருளை தெரிந்து கொண்ட பின்பு இந்த உடலை அலங்காரப்படுத்த வேண்டும், அழகுபடுத்த வேண்டும், பேணி பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் போயிடுது. உண்மை யாரு? உண்மை பொருள் எது? ஐயன் தான், வேற யாரு? எல்லாமே என்னை சுத்தி பொய்யா இருக்கே, நீ மட்டும்தானே உண்மையா இருக்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை உணர்ந்து கொண்ட பின்பு நம்ம எதை பத்தியும் கவலைப்படுறதில்லை. அந்த உண்மை பரம்பொருளை நினைத்து கொண்டிருக்கும் போது இந்த உடல் பாரமாகிறது, அல்லது இந்த உடல் இல்லாதது போலே நமக்கு ஆகிவிடுகிறது. அதுதான் உண்மை சொல்ல போனா. இந்த உடலில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத மறந்து சில பேர் வந்துட்டு இறைவனோடு கலந்து இருப்பார்கள். அவர்களெல்லாம் பார்த்தா காலில் விழுந்து கும்பிடணும் போல இருக்கும். தன்னிலை மறந்து இறைவனோடு கலந்த அந்த இன்பத்தில் இருப்பவர்கள் பெற்ற பேரு, இறைவா எல்லா அடியார்களுக்கும் கிடைக்க வேண்டுமே அந்த இன்பம் அப்படிங்கிற அந்த ஏக்கம் எல்லாத்துக்குள்ளேயும் ஏற்படும். அவ்வளோ அற்புதமான உணர்வு. அப்ப இந்த உடல் அப்படிங்கிற விஷயம் இறைவனை உணரும் வகையில் கட்டாயமாக தேவை. உணர்ந்த பின்பு இந்த உடலே இல்லாமல் போவதுதான் மிகச் சிறப்பான விஷயம். அதை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். உடலை மறந்த நிலை, அப்படியே இறைவனோடு கலந்த நிலை, அது பேரின்பத்தை நல்கும் நிலை அப்படிங்கிறத யாருனாலையும் மறுத்து பேச முடியாது. அந்த இன்பத்தை உணர்ந்தவர்கள், ஐயனை உணர்ந்தவர்களுக்கு மறுபிறவி இல்லையாம். அந்த மறுபிறவியை அறுப்பவன் எம்பெருமான் ஈசன் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சிவபெருமான், சிவன், இந்த மாதிரி இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்கும் பொழுது நாம் ஒரு வினாடி அல்லது அதற்கும் குறைவாக ஒரு ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய அந்த நிலைமையானது நம்முள் இருக்கிறது. அப்படிங்கும் போது நம் பெரிய அதிர்ஷ்டசாலிகள். கண்டிப்பா இது அடியார்கள் எல்லாத்துக்குமே நிகழக்கூடிய ஒரு விஷயம். எந்த இடத்துல இருந்தாலும் யாராவது ஒருவர் ஓம் நம சிவாய அப்படின்னு சொன்னாங்கன்னா டக்குன்னு நம்ம திரும்பி பார்ப்போம். நம்ம அறியாமல் நம் வாயில் அந்த மந்திரமானது வரும். யாராச்சும் ஒருத்தரை சிவா அப்படின்னு கூப்பிட்டா போதும், நம்ம அந்த சிவபெருமான் வந்து நம்மளை கூப்பிடுவதாக உணர்ந்து திரும்பி பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலும் ஏற்பட்டிருக்கும். அடியார்கள் வந்துட்டு உருகி அவரையே நினைத்திருக்கும் பொழுது எந்த பெயரை சொன்னாலும், எந்த மந்திரத்தை சொன்னாலும் அது அவர் நாமமாகவே தோன்றும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நம்ம எந்த தெய்வத்தோட பெயரை சொன்னாலும் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறவர் யார் அப்படின்னா எம்பெருமான் ஈசன் தான் அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு வந்து விடுவோம். சாதாரணமாக அந்த நிலைமைக்கு வந்துவிட முடியுமா அப்படிங்கிறதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா இந்த பிரபஞ்சம் தோன்றி, இந்த உலகம் தோன்றி எத்தனையோ கோடி ஆயிரம் ஆண்டுகள் கூட ஆயிருந்திருக்கலாம். இன்னும் வந்துட்டு அறிவியல் பூர்வமாகவோ ஆன்மீகமாகவோ பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் நாம் அதை அறிந்ததில்லை அல்லவா? இன்னும் அது ஆராய்ச்சிக்குட்பட்டது, இன்னும் தேடுதலுக்கு உட்பட்டது, இப்படி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலம் முதல் அல்லது இந்த பூமி தோன்றிய காலம் எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது படிப்படியான பரிணாம வளர்ச்சிகளை அடைந்து வந்திருக்கிறது. பல்வேறுபட்ட இனக்குழுக்கள் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள். அதில் எல்லாமே இடப்பெயர்வு இப்படியெல்லாம் நடந்து அல்லது ஒரு பண்பட்ட சமூகமாக அவர்கள் மாறி அதன் பின்னர் அந்த தெய்வ நிலையை அடைய வேண்டும் என்று முதலில் யாரோ ஒருவருக்கு அந்த உணர்வு தோன்றி அதில் வெற்றியும் கண்டு அதன் மூலமாக பலருக்கும் தான் அறிந்ததை சொல்லி இந்த ஞானத்தை அனைவருக்குள்ளும் வளர்த்திருக்கிறார்கள். அப்படின்னா அந்த முதல் மனிதர் எப்படிப்பட்டவராக இருப்பார்?
அந்த ஞானம் அவருக்கு எப்படி பிறந்திருக்கும்? இதெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. அதுதான் அந்த பேரானந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த பேராற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது. தான் இருப்பதை, தன்னுடைய இருப்பை ஒருத்தருக்கு உணர்த்தி, அவருக்குள் அந்த தாகத்தை ஏற்படுத்தி, ஆன்மீக உணர்வை ஏற்படுத்தி, அந்த பிறவா நிலை வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி அவரை குருவாக கொண்டு அதன் முதலாக பல்வேறு நபர்களுக்கு அதை பற்றி உரைத்து அவர்களுக்குள்ளும் அதை வளர்த்திருக்கின்றார். அப்படிங்கும் போது அந்த இருப்பு, அந்த இறைவனின் இருப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் யோசித்து பாருங்களேன். இப்போ நம்ம இருக்கோம், நமக்கு கொஞ்சம் அனுபவப்பட்ட வகையில் நிறைய பேத்துக்கு சிவ அனுபவங்கள் அல்லது சிவனை பற்றி பேசக்கூடிய அந்த விஷயங்கள், இந்த மாதிரி சிற்றறிவு அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் ஏற்பட்டு இருக்கிறது ஏதோ ஒரு வகையில். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் எதுவுமே இல்லாமல் முதலில் அந்த இறைவனை உணர்ந்தவர்கள் அப்படிங்கும் போது அவங்களாம் எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள். ஒன்னே ஒன்று நினச்சிக்கணும், பிறவா நிலை வேண்டி யார் ஒருவன் அடுத்த நகர்விற்கு நகர நினைக்கின்றானோ அவனுக்கு இறைவனின் அருட்கடாட்சம் கிடைக்கும். அதிலும் சிவபெருமானோட அருட்கடாட்சம் அவர்களுக்கு தெளிவாக கிடைக்கும். பிறவா நிலை வேண்டும் இறைவா, உன்னையே சரணடைய வேண்டும் இறைவா, இந்த பிறவி அப்படிங்கிறது என்னை எரிக்கிறது, நான் இந்த அனலில் தகித்து கொண்டிருக்கின்றேன், என்னால் முடியாது இந்த உடலோடு இருப்பதற்கு அப்படின்னு அந்த ஏக்கத்தோடு இருப்பவர்களுக்கு அந்த இறைவனின் அருட்கடாட்சம் கிடைக்கும். இந்த பூத உடலை விட்டு உன் பாதத்தை சேர்ந்தடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு சிவபெருமானோட அருட்கடாட்சம் உண்டாகும். அதற்கான வழிகளையும் அவர் ஏற்படுத்தி தருவார். மாறாக இறைவன் இல்லை என்று கூறுபவர்களுக்கோ அல்லது இறைவனை என்னால் உணர முடியவில்லை, நான் எது செய்தாலும் இறைவனை என்னால் உணர முடியவில்லை அப்படின்ட்டுலாம் இருக்கிறவங்களுக்கோ, அல்லது எந்த நினைவும் இல்லாமல் ஆடம்பரத்தில் திளைத்து கொண்டிருப்பவர்களுக்கோ, இன்னும் என்னென்ன காரண காரியங்களால் இறைவனை மறந்திருப்பவர்கள் யாவரும் மாயைக்கு ஆட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த மாயை அப்படிங்கிற அந்த போர்வை போர்த்தியதின் காரணமாக உண்மையாக அந்த இறைவனின் இருப்பை உணர முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் இறைவனை சரணடைந்து இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்கு உண்டாகின்றது என்றால் அந்த மாயையிலிருந்து விடுபட்டு வருகிறார்கள். அந்த பிறவா நிலையை தரக்கூடிய பெருமான் ஈசனை சரணடைய நினைக்கிறார்கள். அப்படிங்கும் போது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். இதுல யாருக்கு இறைவன் வழிகாட்டுவர்? எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் இருந்தாலும் யார் எதை தேடுகிறார்களோ அதற்கான வழியைத்தான் இறைவன் கொடுக்கின்றார். யார் எதை தேடுகிறார்களோ அதற்கான வழியை இறைவன் காட்டுகின்றார். எனக்கு பணம், பொருள், இந்த மாதிரி இன்பம் வேணும் அப்படின்னா அதற்கான வழியையும் காட்டுகின்றார். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், பிறவா நிலைதான் வேண்டும், உன் பாதத்தை நான் சரணடைய வேண்டும்னா அதை அடைவதற்கும் அவர் வழியை காட்டுகின்றார். என்ன அந்த வழி கரடுமுரடா கூட இருக்கும். ஏன்னா அவ்வளவு சாதாரணமாக இறைவனோட பாதத்தை சரணடைய முடியாதல்லவா. எளிதில் பயப்படக்கூடியவராயும் இறைவன் அப்படின்னா கிடையாது. அப்போ அவ்வளவு பேர் ஆற்றலை நான் சென்றடைய வேண்டும், அவரின் பாதத்தை சரணடைய வேண்டும்னா பல தடைகளும் பல சோதனைகளும் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் தாண்டி நான் அவர் பாதத்தை சென்றடைய வேண்டும் என்றால் அவரோட கருணை அந்த இடத்தில் தேவைப்படுகிறது. அது பிறவா நிலை வேண்டுபவர்களுக்கு அந்த வாய்ப்பையும் அவர் நல்குகின்றார். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டவர்கள் இறைவனின் பாதத்தை சென்றடைய முடிகின்றது, இறைவனின் கருணையை பெற முடிகின்றது. இதை தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இறைவன் ஒருவரை ஆட்கொள்ள நினைக்கின்றார் என்றால் கண்டிப்பாக அவர் அந்த பிறவா நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களை எம்பெருமான் ஈசன் ஆட்கொள்கின்றார். அவர்களுக்குள் தன் இருப்பை உணர்த்துகின்றார். அந்த பேராற்றலை, பேரானந்தத்தை உணர்த்துகிறார். எல்லாமே இறைவன், எல்லாமே மாயை அப்படிங்கிற மாதிரி நம்ம உணர்ந்து கொண்டோம். அப்படிங்கும் போது அந்த அருட்பெரும் சுவையை, அந்த கருணை கடலை நாம் உணர்ந்து கொள்கின்றோம். அப்படிங்கும் போது அதை விட பேரானந்தம் வேறு என்னவாக இருக்க முடியும்? நம்ம அதிகபட்சம் என்ன எதிர்பார்த்துருவோம்? அதிகபட்சமாக என்ன எதிர்பார்த்துருவோம்? எதையுமே எதிர்பார்க்கறது இல்லையே. இறைவன் அப்படிங்கிற அந்த ஒரு கருணை கடல், எம்பெருமான் ஈசன் அப்படிங்கிற அந்த கொடை என்னை ஆட்கொள்ள வேண்டும், நான் அவர் பாதத்தை சரணடைய வேண்டும், இனி இந்த பிறவியே இல்லாமல் உன் பாதத்தில் அப்படியே கிடையாக கிடக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தானே நமக்குள்ள. அது ஆழமாக வேரூன்ற அதற்கான வழிகளை காட்டி அதற்கு தகுந்தாற் போல உங்களை பக்குவப்படுத்தி தன்னுடன் ஐக்கியப்படுத்திக் கொள்வார் எம்பெருமான் ஈசன்.
அவரோட மந்திரங்கள் பல்லாயிரம் மந்திரங்கள் இருந்தாலும் அதை ஒவ்வொன்றாக சொல்ல சொல்ல நீங்கள் எந்த மந்திரத்தை சொன்னாலும் அந்த மந்திரத்தின் மூலப்பொருளாக இருந்து உங்களை ஆட்கொள்வார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. எல்லையற்ற இன்பத்தை நல்கக்கூடிய இறைவன் உங்களுடைய எல்லா வேண்டுதல்களையும், வேண்டுதல்னா என்ன சொல்றோம், நம்மளோட மனம் எதை எதிர்பார்க்கின்றதோ, நாம் எதை எதிர்பார்க்கின்றோமோ அதற்கு ஏற்றாற்போல பல வழிகளை காட்டி அதன் உடனாகவே இருந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து அவரை சரணடைவதற்கான தெளிவான பாதையை உங்களுக்கு காட்டுகின்றார். அதற்காக முதல் படியை எடுத்து வைக்க வேண்டியது மட்டும் நமது கடமை அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அடியார்களே.